அவர் ட்ரஸ்ட் வர்த்தி, உண்மை உள்ளவர். அதே நேரத்தில் அவர் நம்மளை நம்பணும். அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒன்று கொடுக்க விரும்பும் போது, நம்மை கொண்டு ஒரு ஒன்று செயலாற்ற விரும்பும் பொழுது, இதை இவன் கையில கொடுக்கலாம் என்பதற்கு நாமும் ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கணும். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். 2. மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமா. உக்கிரானக்காரன்னா பிறனுடைய வேலைகளை பிறனுக்காக செய்கிறவன். உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவசியம். நல்லதுன்னு சொல்லலாம், அவசியம். அது டிரான்ஸ்லேஷன் போடு, NCV போடு. Now in this way those who are trusted with something valuable must show they are worthy of the trust. ஒரு விலையேறப்பட்ட வேல்யூபான ஒரு காரியத்தை ஒருத்தர் மேலே ஒப்படைச்சு கொடுக்கணும்னா அவர் கட்டாயம் தன்னுடைய உண்மைத்தன்மையை காமிச்சாகணும். கொடுக்கிறவர் இன்னொருத்தர். ஒரு வேல்யூபலான காரியத்தை, ஒரு விலையேறப்பட்ட காரியத்தை உங்கள் கையில் கொடுக்கணும்னா கொடுப்பதற்கு முன்பாக அதுக்கு நீங்கள் நம்பத்தக்க ஆளான் என்பதை நீங்கள் காமிக்கணும். கீழே இது குட் நியூஸ் பைபிள். The one thing required of such servants is that they be faithful to their master. அவங்க எஜமான்களுக்கு அவர் உண்மையல்வா இருக்கணும். அதான் ரிக்வயர்மெண்ட். கீழே அடுத்து போடு. இது இந்த லிவிங் பைபிள். Now the most important thing about a servant is that he does just what his master tell him to. ஒரு வேலைக்காரனுக்கு ரொம்ப முக்கியமானது அவர் எஜமான் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். அதான் ஃபெய்த்ஃபுல். ஃபெய்த்ஃபுல்னால் நீங்கள் கடினமாக வேலை செய்கிற கிடையாது. நீங்கள் யாருக்கு கீழே இருக்கீங்களோ, யாருக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கிறீர்களோ, அதுக்கு யார் இடத்துல வேலை செய்கிறீர்களோ அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அப்படியே செய்யணும். இது நம்மளோட மாம்சத்துக்கு பிடிக்காது. ஒருத்தர் சொல்கிற டூ வாட் ஐ சே அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதான் மாம்சத்துக்கு பிடிக்காது. ஆனால் அதான் ஃபெய்த்ஃபுல்னஸ். அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்கிறது. ஏன்னா அவருடைய வேலை அது. நம்முடைய மாம்சம் அது ஏற்றுக்காது. எனக்கு தெரியாது எப்படி செய்யணும்னு. அவர் சொல்கிறாரு, இல்லைங்க அது அவருடைய வேலைங்க. அவருக்கு உதவி செய்கிறீங்க, அவருக்கு வேலை செய்கிறீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்கிறது தான் ஃபெய்த்ஃபுல்னஸ்னு அர்த்தம். நம்மளோட மாம்சம் அதை ஏற்றுக்காது. அது என்ன எப்படி சொல்லிட்டாரு, டூ வாட் ஐ சேன்னு சொல்லிட்டாரு. அதுதான் ஃபெய்த்ஃபுல்னஸ்னு வேதம் சொல்லுது. உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிப்பது கஷ்டம் இருக்கு. மணிபுத்திரர்களில் உண்மையுள்ளவன் காண்பது அரிதுன்னு இருக்கு. சங்கீதம் 12 நீதிமொழி சொல்றார், உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? கல்யாணத்தை சொல்லுவோம் சில நேரத்தில், இவர் தான் உண்மையுள்ள மனுஷன், இவங்க தான் குலசாணியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லுவோம். சொல்லணும்ல, ஏதாச்சும் இருக்குதுலே மட்டமான ஆள் இவர் தான் சொல்ல முடியுமா? 4 பேருக்கு முன்னாடி விசுவாசத்தில் சொல்ல வேண்டியிருக்கு. உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? இந்த அருமை சகோதரி உண்மையுள்ள ஒரு மனிதனை கண்டுபிடித்திருக்கிறார் அப்படி சொல்லணும். அவள் தான் அவருக்கும் மாப்பிள்ளை கத்தாக இருக்கும். நம்ம உண்மையுள்ள, ஆனால் தேவன் விரும்புகிறார் உண்மையுள்ள ஆட்களாக இருக்குன்னு விரும்புகிறார். அந்த உண்மையுள்ள மக்கள்கிட்ட தான் கர்த்தர் மெய்ப்பொருளை ட்ரெஸ் பண்ணி கொடுக்குறார், சார்ந்து கொடுக்குறார். உண்மையுள்ளவர் அவங்க மனசில் வர்ற முதல் காரியம் என்ன? கர்த்தர். பாண்டோம் இல்லையா, உண்மைதான் அவருடைய பேரே. உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர். அவர் ஒன்று சொன்னால் கணக்கில் எடுக்கலாமா? தேவன் ஒரு வார்த்தை கொடுக்குற கணக்கில் எடுக்க முடியுமா? நம்ப முடியுமா? நம்ப முடியும். என்ன ட்ரஸ்ட் வர்தி, நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர். பாட்டே இருக்கீங்களா, நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர். அவர் ட்ரஸ்ட் வர்தி, உண்மை உள்ளவர். அதே நேரத்தில் அவர் நம்மளை நம்பணும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று கொடுக்க விரும்பும் போது, நம்மை கொண்டு ஒரு ஒன்று செயலாற்ற விரும்பும் பொழுது, இதை இவன் கையில் கொடுக்கலாம் என்பதற்கு நாமும் ட்ரஸ்ட் வர்தியாக இருக்கணும். கர்த்தரை தேடுறாருங்க, கர்த்தரை விரும்புகிறாருங்க. சில கையில் இன்னைக்கு 2 கோடியில் 2 லட்சம் கொடுத்தாவே ஆளை பார்க்க முடியாது. 2 லட்சம்னா நத்திங்க, ஒன்றுமே கிடையாதுங்க.
200 கோடி கிடச்சுன்னா சான்ஸே கிடையாது. சிலரை உங்கள் தோல்வி அழிக்கலைங்க, வெற்றி தாங்க அழிச்சிருச்சு. அந்த வெற்றி உங்கள் கையில் வரும் பொழுது அந்த வெற்றி உங்களை அழிச்சிடக்கூடாது, அது உங்களை எரிச்சிடக்கூடாது. அன்றைக்கி தான் அதனால தான் அன்றைக்கி ஒரு ஒரு கேள்வி கேட்டேன். தீப்பெட்டியிலையும் கந்தகம் இருக்குது, அந்த இதுலேயும் அந்த பாக்ஸ்லேயும் கந்தகம் இருக்குது, ஆனால் இது எரியாது, இதுதான் எரியும். ஏன்? ஏன்னா இதுதான் தலக்கணம் பிடிச்சது. ஒரு இடத்துல படித்தேன், ரெண்டுலேயுமே கந்தகம் தான் இருக்குது, ஆனால் ஒன்று தான் எரியுது. ஏன்னா கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க தலக்கணம் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த ட்ரஸ்ட் ஒருத்தை விரும்புகிறார். கையில் ஊதி சொல்லுவோம், தேவனே உம்முடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கையாளுவதற்கு உம்முடைய கரத்தில் எஜமான் பயன்படுத்தும் ஒரு கருவியாக, அம்பாக நான் இருக்க விரும்புகிறேன். ஆமேன். அதான் ஆசை, இருதயத்தின் வாஞ்சையாக இருக்கணும். கர்த்தாவே நீ ஒன்று செய்ய நினைக்கிறதை என்னை கொண்டு செய்யுங்க, அந்த ஆசை இல்லையா? என்னை கொண்டு ஒன்று செய்யுங்களேன், இந்த பூமியில், இந்த ஊரில் ஒன்று செய்யுங்களேன். அப்படிப்பட்ட உண்மையான ஆட்களை கண்டுபிடிப்பது கர்த்தர் கஷ்டங்கிறார், அரிது. அப்படி அரிதா இல்லாமல் நம்ம எல்லாருமே அப்படி இருப்போம். அதுக்காக தான் கர்த்தர் சொல்லி கொடுக்குறாருங்க. கர்த்தர் நமக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறான்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்றை நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறான்னு அர்த்தம். நம்மை அது கேட்ட விதத்தில் மாற்ற விரும்புகிறான்னு அர்த்தம்.